ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுதுல? தெரியுதுல? தெரியுது. ஓகே சார். சரி, ஜஸ்ட் அப்படியே ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ பண்ணுறேன். புரியலனாலும் யூ கேன் அகைன் அண்ட் வாட்ச் அண்ட் கெட் ரைட். சரி, ஒரு டாபிக் நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா வாட் ஷுட் பி மஸ்ட் நீடட் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறது. நான் மோஸ்ட் ஆஃப் தி மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஐ சே ரிப்பீட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின் நீங்கள் ஓகே இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே இட்ஸ் மோர் யூஸ்ஃபுல். லெட்ஸ் சி சங்கம் லிட்ரேச்சர், சோலா பீரியட், காந்தாரா ஸ்கல்ப்சர், Taxila University and Nalanda University, Sufi medieval mystic, other civilizations, Mesolithic architecture, Buddha stupa, Krishna Devaraya, Vijayara, Gupta, numismatic, Indian society. அதாவது இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் வச்சுங்க. இது ஹெரிட்டேஜ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். Chinese Arab travelers, Bhakti movement, other particularly Chaitanya Mahaprabhu, Greek Asian, Greco-Bactrian element of Kantara art, திரும்பியும் ராக்கெட் ஆர்கிடெக்சர், பாலா பீரியட், இந்தியன் ஃபிலாசபி, பர்சியன் லிட்ரேச்சர், பக்தி லிட்ரேச்சர், பக்தி தான் லைக் சங்கம் லிட்ரேச்சர் இருக்கு. அடுத்த லெவல் யங் பெங்கால், பிரம்ம சமாஜ், டெம்பிள் ஸ்கல்ப்சர்ஸ், குப்தா, சோலா, லைன் புல். இந்த லைன் புல்லும் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இப்போ 25 கொஸ்டின் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து வந்திருக்கு 2022 வரைக்கும். 2023 இன்னும் 2 கொஸ்டின் ஆட் ஆச்சு. சிம்பிள். இதுக்கு என்னென்ன கொஸ்டின் நம்ம கேட்டுக்கணும், திரும்ப அதே கொஸ்டினோட இம்பாக்ட் தான் இங்கே இருக்கும். ரைட். அப்போ ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அதோட பேஸ் என்ன, அவன் ஏன் அதை கேட்டிருக்கான், அதுக்கு என்ன ஆன்சர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதோட பேஸ் என்னங்கிறது அந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து ரெலவன்ஸ் இருக்கா இல்லையா, அந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன சேஞ்சு, இதே கண்டெக்ட்ல வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சூஃபீஸ் மெடிக்கல் மிஸ்டேக்ஸ் பற்றி கொஸ்டின் இருக்கு. அதே கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் ஃபிலாசபி அப்படின்ற கொஸ்டின், 9th கொஸ்டின். ரைட். பக்தி லிட்ரேச்சர் அண்ட் பர்ஷியன் லிட்ரேச்சர், எல்லாமே லிட்ரேச்சர். அந்த ஏஜோட இது என்ன இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ட்ராவலர்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் அரப் ட்ராவலர்ஸ், அவங்களோட இந்தியன் ஹிஸ்ட்ரி எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதே இது வேற ஆஸ்பெக்ட்ல லைன் அண்ட் புல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்துச்சு. லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அவன் கேட்கறதுக்கு ரெலவன்ஸ் ரொம்ப அதிகம். இப்படிதான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல கொஸ்டின் கேட்க முடியும். அப்படிதான் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நீங்க ரெடி ஆகணும். ஏன்னா நிறைய கொஸ்டின் பவுன்சரா இப்போ தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க 2017 வரைக்கும் ஓகேப்பா. 2016 வரைக்கும் ஈஸியா இருந்த கொஸ்டின் 2017 கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. 2022 அப்படியே கம்ப்ளீட்லி வேற மாதிரி பீக் கொண்டு போயிட்டான். 2023 திரும்பியும் பீக் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். எப்படி புரியுதுலாம் எல்லாருக்கும்? புரியலன்னா இன்னும் ஒன்ஸ் கேளுங்க, ஈஸியாக ட்ரை பண்ணுறேன். எல்லாம் அடுத்து நம்ம போயிடலாம். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ, புரியுது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ஸை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேஜ் 2 ப்ரிப்பரேஷன் லெவல் 1, லெவல் 1, லெவல் 2ல இதுக்கான பேசிக் பிரைன் ஸ்டார்மிங் நான் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். அது ஏன் அப்படின்னா லைக் ஆஸ் ஐ சே எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கெலிட்டன் இருக்காது, வேற வேறான ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே தான். இப்போ அந்த ஸ்கெலிட்டனை நீங்கள் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணணும். ஒரு டாப்பர் சஜஸ்ட் பண்ணி டாப்பரோட இது வந்து ஸ்கெலிட்டன் எடுக்கிறது ஓகே குட், பட் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது பிரிட்டி பேடு தான். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், டாப்பர்ஸை வச்சுக்கோங்க, பட் அதை தாண்டி உங்களுக்கு அது எப்படி அடாப்ட் பண்ணுன்னு தோணுதோ அப்படி பண்ணுங்க. ரைட். ஃபர்ஸ்டே ஒரு கிங் பற்றி வந்திருக்கு. கிங்டம் ஒரு பீரியட் அப்படின்னு வருதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீ ஸ்பெக் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஹீ ஸ்பெக் ஆர் ஹீ ஜி ஸ்பெக் வாட் எவர்
ஹீஸ்பெக் தான். நான் ஜாகிரஃபி இல்லாமல் ஹீஸ்பெக்னு மட்டும் போனால் நல்லாயிருக்கும். ஹிஸ்ட்ரி அவங்களோட அதுக்கு ப்ரீடெசஸர் யார், அவங்க எப்படி இது பண்ணாங்க, இது ஒரு ஐடியா இருக்கும். அவங்களோட எக்கனாமிக்கல் ட்ரேட் வழியாக இருந்துச்சா, என்ன மாதிரியான கண்டிஷன் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. லைக் குப்தாக்கு அப்புறம் இருந்தவங்க ஏன் லாஸ் பண்ணாங்க, காயின் சிஸ்டம் லாஸ் ஆச்சு, அந்த கொஸ்டின் இருக்கும் பாருங்க. குப்தா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அவங்களுக்கு இருந்த மாதிரியான நியூஸ்மேட்டிக்ஸ் வேற யாருக்கும் இருந்திருக்காதுன்ற ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். 11th கொஸ்டின். 11th question. லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் நியூஸ்மேட்டிக்ஸ் நாட் ஆல் நோட்டீஸ் லைட். ஏன் அப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதணும்னா, அவங்க எக்கனாமிக்லி ரெலவன்ஸ் குறைஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சில்க் ரூட்டோட ரெலவன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்க் ரூட்டோட இது இம்பேக்ட் போயிடுச்சு, அதனால தான் அந்த இஷ்யூ. பட் ஸ்டில் கனிஷ்கா பீரியடில் அது வந்துச்சு, ஆனால் அது இந்தியாவில் ஓவராலாக இம்பேக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி தான் எழுதணும். ரைட், 2 சைடும் எடுத்து எழுதணும். இது நீங்கள் எழுதணும்னா இந்த ஒரு வேரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தென் சோசியல் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருந்துச்சு, வர்ணா சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, எந்த அளவுக்கு லாஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து ஓவர் டாமினேட்டராக இருந்துச்சு. இது ப்ரிலிம்ஸில் நீங்கள் கொஸ்டின் பார்த்துருக்கலாம். அவர் பேர் இவான் ஷாங் வந்திருந்தப்ப அவரையே ராப் பண்ணியிருப்பாங்க. ராப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸையும் உருவிட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இங்கே தேவைப்படுது. தென் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இதில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் கொஸ்டின் வரல. பட் வி கான் சே, என்னதான் ஆர்ட் ஃபார்ம் லிட்ரேச்சர் ஆர்கிடெக்சர்னு கேட்டிருந்தாலும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் லிட்ரேச்சரும் ஆட் பண்ணலாம் இஃப் தே வாண்ட். அது நம்ம கையில் கிடையாது. தென் என்வரான்மெண்டல் ஸ்ட்ரக்சர் கேட்கல, கல்ச்சுரல் ஸ்ட்ரக்சர் தான் ஃபுல் டாமினேட்னே கல்ச்சர் தான். ரைட், ஆல்மோஸ்ட் டன். தென் கிரிட்டிக்கலி திங்கிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்தர் ஏரியாஸ். அது ஏன் அப்படி ஆனாங்க, இப்போ இது நீங்கள் தான் பிரைன் ஸ்டார்ம் பண்ணணும். லைக் 2-3 கிங்குக்கு வேணால் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த 4 நாள் டைம் சொல்லியிருக்கோம்ல. நான் எல்லா ஏரியாஸ்லையும் எல்லா இதுலேயும் அட்லீஸ்ட் ஒரு டாப்பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன டிஃபிகல்ட்டி வருதுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை பெட்டராக அந்த 15 நாளில் நீங்கள் புஷ் பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த 2 days சொன்னதை நீங்கள் ஒரு 4 days ஒர்க் பண்ண போகிறீங்க. ரைட், இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை எல்லா டாப்பிக்லையும் கொண்டாடணும். மோஸ்ட் இன்க்ரீட் கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் நம்மளால் எழுத முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் இருக்குன்னா, இந்த கொஸ்டினுக்கு பாருங்களேன், இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லைன் அண்ட் புல், இந்தியன் மித்தாலஜி, ஆர்ட், ஆர்கிடெக்சர், எங்கே போய் இந்த கண்டெக்ஸ்ட் நோட்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்க, 23rd கொஸ்டின் பாருங்க. மெடிவல் இந்தியா டெம்பிள் ஸ்கெச்சஸ் வித்தியாசமாக எழுத முடியும். ஆனால் ரெப்ரசன்ட் சோசியல் லைஃப் ஆஃப் தோஸ் டேஸ் அப்படின்னா நீங்கள் அந்த 2 லிங்கையும் கனெக்ட் பண்ண செய்யணும். ரைட், இங்கே பாருங்க, கல்ச்சரையும் சொசைட்டியும் கனெக்ட் பண்ணி தான் அதை எழுதியிருக்காங்க. அது நீங்கள் எழுதுறீங்களா? அப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் நீங்களே போக போக டெவலப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு அது பண்ணிங்கன்னா அது வரும். ஃபைன், இது லெவல் 2. லெவல் 3 அது இப்போ சொல்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ஜஸ்ட் சொல்கிறேன். டாப்பர் காப்பியோட எடுத்துக்கிட்டு அவன் ஒரு கொஸ்டின் எழுதியிருப்பான், அதை நீங்கள் ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு அவன் என்ன எழுதுறானோ கம்பேர் பண்ணி பாருங்க. அவன் எழுதுன ஆன்சர் நீங்கள் அது வரைக்கும் பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணணும். இது எதெல்லாம் இப்போ யூபிஎஸ்சியில் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸில் அவன் கேட்டிருக்கானோ, ஆல்ரெடி அந்த கொஸ்டின் வந்திருக்கும், அதே ரெலவன்ஸில் அந்த கொஸ்டின் இன்ஸ்டியூட்டில் கேட்டு அதை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண குட்டு. லைக் பகரி ஆர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூட்டுங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி எழுது, இதை பற்றி எழுது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஏரியாஸ்க்கு போய் டச் பண்ணி வச்சுருப்பானுங்க. அதை நம்மள எழுத பார்ப்பானுங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. யூபிஎஸ்சி லெவலில் அவன் கேட்ட கொஸ்டின் தான் டாப்பர்ஸ் எது எழுதிருக்கானோ அதை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது லெவல் 3. இதை ஒன்ஸ் பண்ணீங்கன்னா தான் யூ கெட் டு நோ வாட் நீட் டு பிரைன் ஸ்டார்ம். அந்த பிரைன் ஸ்டார்ம் பண்ணதை எப்படி நோட்ஸாக மாற்றுறது எல்லாமே. ரைட், லெவல் 1 லெவல் 2 தெளிவாக புரிஞ்சில்ல. லெவல் 3 புல்னா கூட ஓகே. லெவல் 1 புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் லெவல் 2 பண்ண முடியும். இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா இன்ஸ்டியூட்டும் லெவல் 2 சொல்லி தருவானுங்க, பட் லெவல் 3க்கும் சொல்லி தருவானுங்க. பட் லெவல் 1 மோஸ்ட் ப்ரிடாமினன்ட்
ஏரியா. லெவல் 1 இல்லாமல் உங்களால் ஏது என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. இது தெரிஞ்சால் தானே நம்ம எப்படி கொஸ்டின் வரப்போகுதுங்கிறதுக்கு ரெடி ஆக முடியும். ஃபைன். ஃபர்ஸ்ட் டாபிக் புரிஞ்சுல என்ன சொன்னேன்ட்டு? புரிஞ்சு. போலாமா? போலாம். எல்லாருக்கும் புரிஞ்சு? நெக்ஸ்ட் போலாம். புரிஞ்சு புரிஞ்சு. போலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே கூட எப்படியாவது ஓடி வந்துருங்க. ரைட். ஏன்னா ஒரு நிமிஷம் வேணா பிரேக் எடுத்துக்கோங்க, தண்ணி குடிக்கணும், குடிச்சிட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி வாங்க. இதுவும் அடுத்த பெரிய டாபிக். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஃப்ரேம்வொர்க் நான் சொல்லுவேன். இங்கே எழுதுனா புரியுமான்னு தெரியல, ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு பேப்பரில் எழுதிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் 18 or 17th சென்ச்சுரியிலே அப்போ இருந்து 21st சென்ச்சுரி வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்பேரிட்டிவாக ரெடி பண்ணாலும் சரி, கண்டினியூவாக ரெடி பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் கிராஃப் பேஸ்டு டேட்டா பேஸ்டு டீட்டெயில்ஸ் இருக்கணும். கிராஃப் ப்ளஸ் டேட்டா. இது என்னன்னு புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆஃப் தி ரூரல், அர்பன், அக்ரேரியன், ஆர்டிசன்ஸ் எல்லாருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். இதுக்கு என்சாட்லேயே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. கிராஃப் பை டேட்டானா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசு காமிக்கணும். பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கம்மியாச்சு. 1949 இவ்வளோ, 1947 சும்மா இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறதுனாலே ஃபேர் அனஃப். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ல்டு ஜிடிபியில் 35% ஜிடிபி டாமினேட்டட் பை இந்தியா. அட் த எண்ட் ஆஃப் 1947 ஒன்லி 3% லெஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். புரியுதா என்னன்ட்டு? இதில் உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்க, ஆனால் அந்த உள்ள இருக்க பாயிண்ட்டை சப்ஸ்டன்ட் பண்ணால் இந்த இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோசியோ எக்கனாமிக் ஆஃப் தி தோஸ் பீரியட்ஸ், அது ஏன், அது எப்படி, அதுக்கு ஏன் என்ன பிரிட்டிஷ் ரூல்ஸ்லாம் அதுக்கு லீட் பண்ணுச்சு அப்படின்ட்டு, அது ஏன் அப்படிங்கிறத நம்ம அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுமா இல்லை நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த இடத்துல நான் ஃபாஸ்ட்டாக சொன்னாலும் ஹெல்ப் பண்ணாது, நீங்கள் தான் பார்க்கணும். இருந்தாலும் சொல்கிறதுனால சொல்கிறேன். 29 கொஸ்டின் என்னமோ இருக்கும், 28 கொஸ்டின் இருக்குதுல. பாத்துக்கிறோம் தம்பி. எல்லாரும் ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. செகண்ட் டைப் போவோம். செகண்ட் டைப் தான் ஹையஸ்டா யூபிஎஸ்சி இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ். வைஸ் சாய்ஸ் ஆர் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா லீடர்ஸ். லீடர்ஸ் அப்படின்றத விட ஆர்மி கமாண்டர்ஸ், அவங்களோட பாலிசி என்ன பண்ணானுங்க, வாட் தே டிட், மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு பர்டிகுலர் ஃபீல்டு. இந்த 2 டைப் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டான். 3வது டைப் தான் அடுத்து வரப்போகிற டைப். இது வரைக்கும் அவன் கேட்கல, கேட்கறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. புரியுதுல? வைஸ்ராய் இங்க பாருங்க, லார்ட் டலோசி ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் இந்தியா எழுது அப்படின்ட்டான். நிறைய கொஸ்டின் அப்படியே டைரக்டா இருந்திருக்கும். எங்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா கர்சன், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா ஆர்மி கோட்டா வந்திருக்கா,
இன்னும் ரிப்பன் வந்திருக்குங்க. அந்த கொஸ்டின் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி வந்ததை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ரிப்பன் கர்சன் இவங்க எல்லாத்தையும் இது பண்ணி கேட்டிருப்பாங்க. ஃபைன். ஓகே. டைப் 2 புரிஞ்சுல. இது யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஏரியா. இதை நீங்க ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எனஃப். போலாம் அடுத்த டைப்புக்கு. போலாம். டைப் 3 லீடர்ஸ் அப்படின்னு வரும். இந்த லீடர்ஸ் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி டைரக்ட் கொஸ்டின் ஸ்பீச் பண்ணிட்டு இருந்தான். காந்தியோட ஐயனை பத்தி எழுது, சுபாஷ் சந்திர போஸோட ஐயனியை பத்தி எழுது, நேருவோட சோசியாலிஸ்ட் ஐடியாலஜி பத்தி எழுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். இப்போ அவங்க கேட்கறது எல்லாமே மிக்ஸ்டா கேட்டுட்டு இருக்கான். காந்தி இல்லைன்னா அந்த இடத்துல யார் பண்ணிருப்பான்? சுபாஷ் சந்திர போஸ் தாண்டி வேற யார் இருந்தா? ஃபார் எக்ஸாம்பிள், அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் வித்தவுட் காந்தி. புரியுதா என்னன்ட்டு? இதை அவன் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன்னா 1979 நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நீங்க ஒன்ஸ் கோத்ரூ பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா மார்னிஸ்ட் என்னென்னமோ கேட்டுருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் இருக்கும். மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்சஸ் காணும். ஒரே கோல் தான் இருந்துச்சு, அது எழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நெக்ஸ்ட், சுபாஷ் சந்திர போஸ்க்கும் மகாத்மா காந்திக்கும் இந்த வருஷம் வந்துச்சு பாருங்க. மகாத்மா காந்தி அண்டு யாரு? சாந்திநிகேதனோட ஓனர் யாரு? தாகூர். Fine. Significance of thoughts of Indian present time. காந்திக்கு நிறைய உட்காந்து மியூஸ் பண்ணுவாங்க, அதை விட்டுருங்க. காந்தி தவிர்த்து இன்னும் பார்க்க வேண்டியவங்களும் இருக்காங்க. அவன் கொஸ்டின்ஸ் இப்படி தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் மகாத்மா காந்தி டூரிங் சிடிஎம் அண்டு டிஸ்ஒபீடியன்ஸ், என்சிஎம் அண்ட் சிடிஎம், மாடரேட் ஃபேஸ். வேற ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆயிடுச்சுல. மூணாவது என்னன்னு தெரிஞ்சுல, லீடர்ஸ் அப்படிங்கிறதுல பர்டிகுலர்லி எம்ஜிக்கும் அம்பேத்கர், போஸ். அடுத்த கேட்டகரி நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் அந்த இவன் இருப்பாரு ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்தாரு, வீர் சவார்கர். வேற என்ன பண்றது? யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்பான், வந்துடும். மனசு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு அடுத்த லேயர்ல தாகூர், அனுஷீலன் கமிட்டி, அரவிந்தோ ஆஷ்ரம். அரவிந்தோ ஆஷ்ரமே வருதுங்க. சாரிங்க, டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. யாருங்க அரவிந்தோ ஆஷ்ரம்? பாண்டிச்சேரியில் வச்சிருக்குது. ஆரோவில் தான். அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு. அவர் தானே அரவிந்தோ கோஷ் தானே? ஓ, அரவிந்தோ கோஷ் தானே? சரி, ஓகே. அந்த அளவுக்கு இருக்கேன் பாத்துக்கோங்க. நேரம் இல்ல, எனக்கே டவுட்டா தான் இருக்கு. அவர் தானே? அவர்தான் அரவிந்தோ கோஷ் தான். ஓகே, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். அரவிந்தோ கோஷ் தான். இந்த 3 லேயர், இந்த 3 கேட்டகரிக்கும் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணி ரெடி ஆயிக்கோங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் இந்த 3 லேயருக்கு தான் வரும். டைப் 3 புரிஞ்சுல, லீடர்ஸ் பர்டிகுலர் டு இந்தியன் மூவ்மெண்ட். என்னடா திலக்கு, லால் பகதூர் சாஸ்திரி உள்ள இழுக்க மாட்டேங்குது. திலக் கூட படிக்கலாம், பட் மற்றவங்களாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்லாம் ஓவராலா பேக்கேஜை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாடரேட்டோட வியூ எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு சொல்லி எக்ஸ்டென்ட் ரோல் ஆஃப் மாடரேட் ஃபேஸ் தான் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். அவ்வளோதான். அதை தாண்டி பெரியதாக கொஸ்டின்கள் இது வரைக்கும் வரவில்லை. ரைட். டைப் 4 பாருங்க, வைஸ்டாய் பண்ணதை தாண்டி சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ்லாம் எப்படி IRA% பாதிச்சிச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரலாம். இது வரைக்கும் அவங்க கேட்கல, வரலாம். வார் நடந்திருக்கும், அந்த வார் அதை மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் இம்பாக்ட் இருக்கலாம். இந்த லெவல் 4 வந்து யூபிஎஸ்சி இது வரைக்கும் போகல, பட் போறதுக்கான சான்சஸ் வெரி ஹை ஆயிடுச்சு. இந்த இதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, ஜஸ்ட் ஆன்டிசிபேட் பண்ணுங்க. ஃபைன். இப்போ நான் சொன்ன இந்த 4 டைப்ல தான்
ஃபர்ஸ்ட் 3 டைப்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின் உள்ள வந்துருங்க. வராமலே எதுவுமே போகாது. சோசியோ எக்கனாமிக் பாலிசிஸில் தான் மேக்ஸிமம் ஆஃப் தி கொஸ்டின் உள்ள வரும். ஏன்னா அவன் கேட்கறது அப்படிதான் கேட்கலாம். ஓகே, ஸ்பெக்ட்ரமோட சம்மரியும் சில முடிச்சேன்ஸோட நோட்ஸ் எனக்கு என்ன தான் நீங்கள் ஒன்ஸ் அதை படிச்சீங்கன்னா பெட்டராக இருக்கும். போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. புரிஞ்சுல? லெவல் 4 மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. லெவல் 4 இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதான் பாருங்க. Why was there a sudden spurt in formation colonies since mid 18th century? Give reason. இது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் 4 இல்லைங்க, டைப். இது லெவல்லாம் கிடையாது, டைப், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது டைப் 1 கொஸ்டின். இந்த டைப் 1 கிவ் ரீசன்ஸ் இல்லாம the same famine is exhibited on colonized decolonized country அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வருது அப்படின்றதான் டைப் 4. ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 4 வந்து வேர்ல்டு ஹிஸ்டரியில் நம்மளுக்கு இருக்கு. அந்த கொஸ்டினை இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. இப்படி ரயில்வேஸை வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஹிஸ்டரியில் கேட்டு வச்சான், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ரயில்வேஸ் கொஸ்டின் ஒன்ஸ் நான் ஆன்டிசிபேட் பண்ணேன். ஓகே, ரயில்வேஸ்ன்னு இந்தியாவில் ரயில்வேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதே மாதிரி வேர்ல்டு எப்படி இம்பார்ட்டன்ட் சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் அந்த கொஸ்டின் அப்படியே எழுத முடிஞ்சுச்சு. புரிஞ்சுல என்னன்ட்டு மற்றவங்களுக்கு? ஏன்னா 2024 அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் டெரிட்டரிஸ் ஆர் கண்டினியூஸ் ப்ராக்ரஸ் ஆன் சின்ஸ் 19th century. அவன் அப்போ வந்து இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அது வந்து இண்டிபெண்டன்ஸ் கன்சல்டேஷன், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சல்டேஷன் வந்திருக்கும். அவன் என்ன கிளியரா பண்ணியிருக்கான், 19th century கேட்டுட்டான். அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரியான ஏரியாஸ் ஃபர்தராக ரெடி ஆகிக்கோங்க அப்படின்ட்டு. ரூல்ஸ் அப்போ போட்ட ரூல்ஸ் வந்து ஐஆர்ல என்ன இம்பாக்ட் இருக்கு, அப்புறம் இந்த வார் வந்து இப்போ பிரசன்ஸ்ல கனெக்டிவ்ங்க தருது, கிரிமித்தியாஸ் அது இதுன்னு நம்ம நிறைய படிப்போங்க. கிரிமித்தியாஸ், பப்புவா நியூ கினியாஸ், அவுட் ஆஃப் தி ஆப்பிரிக்கா ஆரிஜின் இது பண்றதுக்கு சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுது, பார்ட்டிஷன் கண்ட்ரோல் வந்துட்டு இது எல்லாமே இருக்கு அதுல. அது அவ்வளோ டெப்த் போகாதீங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அதை ஆன்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அங்க எக்ஸாம்ல வரப்ப பவுன்சரா ஃபீல் ஆகாது. ஆனால் அது எல்லாமே பவுன்சர் கொஸ்டின்ஸ், டக்குன்னு யோசிச்சு எழுதுற அளவுக்கு கண்டென்ட் கைக்கே வராது. ஒன்ஸ் யோசிச்சிங்கன்னா ஒரு 5 பாயிண்டா அதை எழுதிடுவோம். ரைட்? மாடர்ன் ஹிஸ்ட்ரி டைம், மாடர்ன் ஹிஸ்ட்ரி இவ்வளோ நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். ஏன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி நிறைய இன்ஸ்டியூட்லேயே பயமுறுத்தி வச்சிருக்காங்க, நிறைய படிக்கணுன்ட்டு. டோன்ட் டூ தூஸ். யூபிஎஸ்சி நல்லா பாருங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் 25 கொஸ்டின், மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 28 கொஸ்டின், அவ்வளோதான். ஃபைன், இவ்வளோ ரெடியாக இருந்தாலே என்ன. யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்சதே சொசைட்டி கொஸ்டின் தான், அதை பற்றி ஒரு பையன் கூட அதிகமாக பேசிக்க மாட்டான். ஓகே, போவோமா? அடுத்த சின்ன பிரேக் எடுப்போமா? 1 minute பிரேக். அப்படியே சொன்னதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுங்க, புரியலன்னா டக்குன்னு கேளுங்க, ஒன்ஸ் கூட பார்த்துட்டு அடுத்தது போயிடுவோம். ஆனா நீங்க 5 ஃப்ரேம் ஒர்க் சொன்னீங்கல்ல மாடர்ன் ஹிஸ்டரி, இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் சோசியோ எக்கனாமிக்ல 2த்தையுமே பிளான் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, ஒரு வார்த்தையும் நோட் பண்றான். குட். சரி. இன்னொரு டவுட் எனக்கு. இப்போ வந்து சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் தான், நான் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்னு தனியாக ஒரு நோட்ஸ் பார்ப்பேன். பாலிசி ஆஃப் வைஸ் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு வயசா என்னென்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அவங்க பாலிசிஸ் என்னன்னு இருக்க எல்லா வயசும் அப்படி சொல்றீங்க நீ பாதி பேசுறப்ப காணாம போயிட்ட. ஓகே, நீங்க கேட்ட கொஸ்டின் ரெலவெண்டான கொஸ்டின். சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் நீ ஒரு தடவை கொஸ்டின் கோத்ரூ பண்ண உனக்கே மேக்ஸிமம் புரிஞ்சிடும். ஓகே, இதுதான் அந்த அண்ணன் மீன் பண்ண வர்றாருன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், தேர்ட் பாயிண்ட் critically facets of economic policies of British
ஃப்ரம் மிட் 18th செஞ்சுரி டில் இண்டிபெண்டன்ஸ். இந்த இடத்துல எக்கனாமிக் பாலிசின்னு கேட்டிருக்கான். இது நீ வந்து டைப் 1ல இது பண்ணினா உனக்கு ஈஸியாக எழுத முடியும். டைப் 2ல அதை நீ கனெக்ட் பண்ணினா உன்னால அவ்வளோ கொகசிவாக எழுத முடியாது. ரைட்? ஓகே. இன் வாட் வே டிட் நாவல் மியூட்டனி பற்றி எழுதுறப்ப நீ இதை வந்து எந்த வைஸ்டாய் பீரியட்லேருந்து இதாச்சுன்னு எழுதுனா இது பர்டிகுலராக எழுத முடியும். இது வார். ஓகே. சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை அங்கேயும் வார் பாலிசிஸ் ரிலேட்டடாக இருக்கிறத டைப் 2லையும் கனெக்ட் பண்ண உனக்கு ஈஸியாக ஸ்கோர் எடுக்க முடியும். மோர் தெளிவாக இருக்கு அப்படிங்கறத காட்ட முடியும். அது இன்னும் கொஸ்டின்ஸ் பாரு உனக்கே தெரிஞ்சிடும் இன்னும். ஓகேண்ணே. ஓகே ஓகே. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சல்டேஷன் சேம் அப்ரோச். இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் கோ த்ரூ பண்ணிட்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே. இதில் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லி அடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கோ த்ரூ பண்ணுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் பிரின்ஸ்லி ஸ்டேட்டை வச்சு தான் இதில் கொஸ்டினே இருக்கும். இது 2013 அப்புறம் கொஸ்டின் கிடையாதுங்க. தட்ஸ் வாட் ஐ இன்டென்ட் டு சே. அதையும் பார்த்துக்கோங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வைப்பாங்க. நம்பிடாதீங்க, அப்பெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு குருட்டுத்தனம் தைரியம் இருந்தால் இது எழுதிடலாம். ஓகே. அந்த குருட்டுத்தனமான தைரியம் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எங்கது இதான் இருக்குல்ல, இதான் அந்த குருட்டுத்தனமான தைரியம். தெரியுதா? டாக்குமெண்ட் வந்துருச்சுல்ல? தெரியுது. டாக்குமெண்ட் வந்துருச்சு. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு அந்த டாக்குமெண்ட்? 22 பக்கம். 22 பக்கத்தை வச்சுதான் நம்ம இன்சியன் ஓட்டினேன். சி ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம், ஆனா அது எந்த அளவுக்கு ரெலவெண்டா இருக்குன்னா கண்டிப்பா ரெலவன்ஸ் கிடையாது. ஒரு பாயிண்ட் 5 பாயிண்ட். ஏன் ரிசல்டட் பேட்டர்ன்ஸ் 1005க்கு அப்புறம் இவ்வளவு சேஞ்ச் ஆச்சு, இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். என்னென்ன இன்னோவேஷன் நடந்துச்சு, இவ்வளவுதான் பாயிண்ட். என்னென்ன ரிஃபார்ம் ஐடியா, அவ்வளவுதான். என்னென்ன இன்குஸ்டியன், அவ்வளவுதான். மொத்தமா எழுத வேண்டியதே. ஜெர்மன்ல என்ன, பிரான்ஸ்ல என்ன, கேத்தலிக் ரிஃபார்மேஷன் என்ன ஆச்சு, என்னென்ன வேல்யூஸ், டிஸ்கவரி அப்ப என்னென்ன டிஸ்கவரி பண்ணோம், ரிலீஜன் என்ன பண்ணுச்சு, ரீஜன் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு, கொலம்பியா எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். இன்னும் அந்த அளவுக்கு நம்ம போகலாம். ட்ரையாங்குலர் ட்ரேடு தான் இப்போ நான் பேசிட்டு இருந்தது. ஒன்று ஸ்லம் ட்ரேடு, இன்னொன்று சுகர் ட்ரேடு, இன்னொன்று ரம் ட்ரேடு. இதெல்லாம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்க. என்னடா புதுசாக சொல்கிறேன்னா பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் மாடர்ன் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷனில் நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ், கெப்லர் இதெல்லாமே வரும். ஏஜ் ஆஃப் அப்சல்யூட்டிசம், க்ளோரியஸ் ரெவல்யூஷன். ஓகே. என்னன்னு புரிஞ்சா உங்களுக்கு, என்ன மீன் பண்ண வரேன்ட்டு ஏன் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா இவ்வளோதான். இதை தாண்டா ஒன்றும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஒன்ஸ் ஒரு 2 தடவை கோத்ரூ பண்ணீங்கன்னா இவ்வளோதான்டா, என்ன வேணாலும் எழுதிடலாம்டா அப்படின்னு தோணிடும். எழுதுறப்ப திங்கர்ஸு கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் டயக்ராமு போட்டு எழுதிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைட்? ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. போலாமா அடுத்து? போலாம். இல்லை இன்னும் சில பேருக்கு என்ன அருணாச்சலம் பயமா இருக்கா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கலாமா, போறியா? ப்ரோ சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ, அதானே பேசுறது வரமாட்டேங்குதுடா டேய். சத்தியமா கேட்கல. ஓகே. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா, யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இது. ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு ஏறும். பட் ஐ கிவிங் ஆல் த பாசிபிள் கிளிம்ஸ். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொசைட்டி பற்றி எழுதுறப்ப இருக்கிறதே 4 டிமென்ஷன் தான். கேஷை பற்றி, லிங்குவிஸ்டிக்ஸ் பற்றி, ரேஸ் பற்றி, ஒட்டுமொத்தமாக சேர்த்து ப்ளூரலிசம் பேசி ஆர் மல்டி ஃபேசட்.
இவ்வளவுதான் அவன் தரப்போற டிமென்ஷன்ஸ். இந்த டிமென்ஷனுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பாசிபிளி ஆன்சர், ஸ்ட்ரக்சர், பிரெயின் ஸ்டாமிங் எல்லாமே இருக்கு. எதுல இருக்குன்னா பிரகார்ல இருக்கு. ஒன்ஸ் ரெடி ஆயிட்டு டாப்பர் காப்பி உட்காந்து ரெஃபர் பண்ணி ஒன்ஸ் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான்டா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்? கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியா இருக்கும். டோன்ட் ஸ்ட்ரெஸ் டூ மச். ஆனா படிச்சாதான் இங்க எழுத முடியும். மற்றதுலேயே எழுதிடலாம், இதை படிச்சாதான் எழுத முடியும். படிக்கிறத பெட்டரா படிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களா இல்ல ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் தட்டுமா? பர்டிகுலர் டு salient features ஆஃப் இந்தியன் சொசைட்டி டாபிக் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு தோழர். அப்படி சொல்ல ஜனா ஆனா ஃபோர்த் டைமென்ஷன் மட்டும் கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓவராலா ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி அப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. இப்போ வாங்க இங்க பாருங்க. இந்தியன் சொசைட்டியோட கேரக்டர் என்ன, சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ரேஸ் என்ன, ட்ரைப் என்ன, கேஸ்ட் சிஸ்டம் என்ன, எல்லாமே சேர்ந்து ரிலீஜியஸ் ப்ளூரிசம் எப்படி இருக்கு, ஆர் மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி எப்படி இருக்குது, இந்தியாவோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எந்த மாதிரி இருக்காங்க. இதான் அவனோட ஹெட்டிங். உள்ள போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபன்னியா தந்திருப்பான் டீட்டெயில்ஸ். ஃபேமிலிப்பா யூனிவர்சலா இருக்கும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், எமோஷனலா இருக்கும், சோஷியல் நார்ம்ஸா இருக்கும். படிக்கிறப்ப கஷ்டமா இருக்கும், பிரைன் ஸ்டார்ம் பண்ணி தரம் பாருங்க. இண்டிவிஜுவல் லெவல்ல அது என்ன பண்ணுது, எவ்வளவு மாஸா ஆர் எவ்வளவு பாப்புலேஷன் அதுல இருக்கு, லிபர்ட்டிக்கான சான்ஸ் இருக்கா, ஆர் டைவர்சிட்டி ப்ராப்ளத்தை லீட் பண்ணுதா. ஃபேமிலிக்கு இல்லைங்க, இது எல்லாத்துக்கும் செட் ஆகும். அப்படியே அப்படியே ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. இதை அப்படியே எல்லாத்துலயும் ஃபிட் பண்ணிட்டே வாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஃப்ரீ சைஸ். அவங்களுக்குள்ளார சோசியல் வேல்யூஸ் எப்படி இருக்கு, சோசியல் வேல்யூஸ் பிட்வீன் ட்ரைப்ஸ், சோசியல் வேல்யூஸ் பிட்வீன் ரேசஸ், அதோட கான்சிக்வன்ஸ். இப்போ சோசியல் வேல்யூஸ் ஆஃப் ரேஸ் வந்து ரேஸ் இல்லை என்ன சொல்லலாம், கேஸ்ட் வந்து அவங்களுக்கும் ஒரு கஸ்டம்ஸ் தந்திருக்கு. ரேஸ்க்கும் சொல்லலாம். அந்த கஸ்டம் வெதர் பேட்ரியார்கல் சொசைட்டியா இருக்கலாம், இல்லை மேட்ரியார்கல் சொசைட்டியா இருக்கலாம், மேட்ரிலீனியலா இருக்கலாம், இதெல்லாமே அதில் கனெக்ட் ஆகும். ரைட்? மூணாவது இண்டிவிஜுவல் வேல்யூஸ் தான். சோசியல் வேல்யூஸ் இண்டிவிஜுவல் வேல்யூ தாண்டி அந்த இடத்துல சோசியல் நர்ச்சரிங் எப்படி இருக்கு, அது ஃபியூச்சரை பத்தி பேசுறது. சில இதில் பார்த்தோன்னா ஃபேமிலி சிஸ்டம் குழந்தைங்களுக்கான சிஸ்டமா இருக்கும், அதே கேஸ்ட் சிஸ்டம் அடல்ட்டுக்கான சிஸ்டமா இருக்கும். இந்த பாயிண்ட்லாம் நீங்க எழுதுறப்ப மோஸ்ட் பெக்யூலரா இருக்குங்க ஆன்சர்ஸ். இது நான் சொல்றது இல்லை, இது என்னோட ஃப்ரேம் ஒர்க்கு. லைக் ஆஸ் யூஸ்வல்ஸே நீங்க ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 2-3 தடவை இந்த டாபிக்ல கோ த்ரூ பண்ணுங்க, அப்படியே கைக்கு வந்து உங்களுக்கு உட்காரும். ஓகே, சப்ஸ்டான்ஷியேட் பண்ணதுக்கு தான் இந்த டேட்டாஸ் கமிட்டிஸ் எல்லாமே. டோன்ட் ஐயோ என்னென்னமோ இருக்கு நினைக்காதீங்க. லைக் ஆஸ் ஐ சே, படிச்சா இது எழுதிடலாம், படிங்க ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். கடைசி ஃப்ரேம் ஒர்க், 5வது ஃப்ரேம் ஒர்க்கு, இது என்ன மாதிரி இம்பாக்ட் சொசைட்டில தருது அட் கண்டெம்பரரி லெவல். நம்ம சொல்லுவோம்ல மனுஸ்மிருதி அப்ப இருந்தா ஓகே, இப்ப அது சொன்னா எவ்வளவு கிராண்ட் ஆகும். அவங்க பையன் தான் படிக்கணும், நாம படிக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் இப்ப பிரச்சனையா இல்லையா? அப்ப ஆர்டிகல் 21 பத்தி இந்த இடத்துல நீங்க பேசணும். இந்த மாதிரி இதான் 5th டாபிக். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், டோன்ட் டேக் சீரியஸ். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி எடுத்துக்கோம், அப்போ ஒரு விஷயம் கிடையாது, அது தப்பா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கோசரம் அது இப்பவும் தப்புன்னு சொன்னா அது எவ்வளவு தப்பா இருக்கும். தட்ஸ் ஹவ் அந்த 5th டாபிக் இருக்கும். இண்டிவிஜுவல் லெவல்ல, குரூப்பிங் லெவல்ல, நர்ச்சரிங் லெவல்ல ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, கஸ்டம்ஸ் எந்த மாதிரி ஃபாலோ ஆகுறாங்க, ஃபைனலி அதோட ப்ரெசன்ட் கண்டெம்பரரி இம்பாக்ட் என்ன மாதிரி இருக்கு. கொஸ்டின்ஸ் திரும்பி போனா உங்களுக்கு இவ்வளவும் புரிய ஆரம்பிக்கும். பாருங்களேன், லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி டிபெண்ட்ஸ் ஆன் எக்கனாமிக் ஃபேக்டர் ரேதர் தென் சோசியல் வேல்யூ. அப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி வேணும்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல எக்கனாமி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்கனாமில்னா பிரச்சனை வரும், சண்டை வரும். அதை பற்றி மீன் பண்ணுதான் இந்த கொஸ்டின். ஸோ டேரக்ட்லி கேட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கன்ட்டு.
இந்த கொஸ்டின் பாருங்க. இஸ் டைவர்சிட்டி ப்ளூரலிசம் இன் இந்தியா அண்ட் த்ரெட் டியூ டு குளோபலைசேஷன். இது கொஸ்டின் வேற ஏதாவது கொஸ்டின் இங்கே எடுத்து போட்டிருக்கான், பட் சேம் லாஜிக். டைவர்சிட்டி ப்ளூரலிசம் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் என்ன இருக்கு, அதனால குளோபலைசேஷன் இந்த மாதிரி பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் குளோபலைசேஷன் வந்தப்ப எல்லாரையும் கனெக்ட் பண்ணுச்சு. அந்த கனெக்ட் பண்ணதை அக்கல்ச்சரைசேஷன் பண்ணிடுச்சு. அக்கல்ச்சரைசேஷன் ஏன்னா லைக் போகி பண்டிகை கொளுத்துற மாதிரி நிறைய கஸ்டம்ஸ் இதில் மாறுனுச்சு. ஸோ ப்ளூரலிசம் இன்க்ரீஸ் ஆச்சு. அட் த சேம் டைம் ப்ளூரலிசம் சில இடங்கள் டிக்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆனதுன்னா குட் வேல்யூஸ் இருக்கிறது வெளியே போய் மல்டிப்ளை ஆச்சு. பேட் வேல்யூஸ் இருந்ததுன்னா குளோபலைசேஷனால உள்ள வந்து டிக்ரீஸ் ஆச்சு. உமன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளாரே வச்சிருப்போம். உமன்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல வெளியவே விட மாட்டோம். இப்போ எல்லாரும் சொசைட்டியில் எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படின்ற ஒரு ஈக்விட்டியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு எழுதிட்டு இல்லைப்பா குளோபலைசேஷன் நல்லது தான் பண்ணுது அப்படின்ட்டு கடைசியில் ஒரு ஊற்றி முடிக்கணும். புரியுதா இந்த கொஸ்டினுக்கு எப்படி எழுதுறோன்ட்டு? எழுதுறப்ப இண்டிவிஜுவல் லெவல் பற்றியும் இண்டிவிஜுவல் லெவலில் சோசியல் வேலில் என்னென்ன பண்ணிச்சு நீங்கள் எழுதுறீங்கன்னா ஆன்சர் இஸ் பர்ஃபெக்ட்லி டன் ஃபைன். புரிஞ்சா என்னன்ட்டு இந்த டாபிக்கு? புரிகிறது. ஓகே. பர்டிகுலர்லி இந்த டாபிக்ல இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் தி திங்ஸ் உமனுக்கு வரும், குளோபலைசேஷனுக்கு வரும். ஓகே, கம்யூனலிசம் அது தனி ஏரியா, அது அப்புறம் போட்டு அடிப்போம். இப்போ குளோபலைசேஷனுக்கு எல்லாருக்கும் லாஜிக் சேம் தான். உமன் அப்படின்னு வரப்ப யூ ஹாவ் டு டேக் அனதர் ஃபார்முலா. என்ன அப்படின்னா ஹூட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு காஃபின் வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன போகுது. ஹூட்டர்ஸ், ஸ்கூல், adolescent, marrying age, profession, menstrual cycle, menstruation, அது என்ன சொல்லுவாங்க, மெனோபாஸ், geriatric care, அப்படி இல்லைன்னா palliative care, கடைசியா கோஃபின். சொன்ன வரைக்கும் புரிஞ்சு இல்லைங்க? இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இங்க இருக்க நிறைய இஷ்யூஸை நீங்க அப்படி கனெக்ட் பண்ணி எழுதணும் முடிஞ்ச அளவுக்கு. லைன் முடிஞ்ச அளவுக்கு இங்கேயும் கண்டெக்ஸ்ட் நீங்க படிச்சுதான் எழுத முடியும். படிக்கிறப்ப இது நீங்க உள்ள வச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால மல்டிபிள் ஆன்சர்ஸ் தர முடியும். அந்த மல்டி டிமென்ஷன் வெயிட்டட் ஆன்சர் இருக்குல்ல, அதை இங்க தர முடியும். ரீசன் கொஸ்டின் எடுப்போம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லி அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஸ். ஃபேமிலி ரிலேஷன் வந்துட்டாலே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு தரணும்? யாராவது சொல்லுவாங்க 50-50 60-40. ஏன்னா ஃபேமிலியில அம்மா இல்லாம ஒரு ஃபேமிலி கிடையாது. ஏதோ ஒன்று ஆனாலும் நீங்க அப்பாட்டியா போய் கேட்குறீங்க, அம்மாட்ட தானே கேட்குறீங்க. சேம் லாஜிக் ஹியர் கோஸ் ஃபார். அப்ப ஃபூட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு இந்த கொஃபைன் வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இங்க நீங்க எல்லா ஏரியாலும் அப்படியே டச் பண்ணிட்டே போங்க. ரைட்? ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கிறதுனால குழந்தை பெற்றுக்கிறது மாறி இருக்கு. புரியுதாங்க என்ன சொல்ல வரேன்ட்டு? இல்ல வேகா இருக்கா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. புரியுதுண்ணா. ஓகே, நீங்க ஒன்ஸ் கொஸ்டின் கோத்ரூ பண்ணுங்க. அப்பதான் என்ன எதுக்கு எது நான் சொன்னங்கிறது தெரியும். ஏன்னா நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வர அளவுக்கு தான் கொஸ்டின் உங்களுக்கு தந்திருப்போம். 15 மார்க் கொஸ்டின் தான். அது எப்படி நம்ம வந்து 15 பாயிண்ட் கொண்டு போக முடியும்னா இந்த ஒரு விஷயம் தான். ஒன்றும் இல்லை, அடல்ட் ஸ்கூலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன? ஹெல்த்தி மீல். அடல்ட்னு எடுத்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன், மொலஸ்டேஷன், ரேப்பு, அந்த மாதிரி. அடல்ட்டு மட்டும் இல்லை, இந்த மேரேஜ் இதுலையும் சரி. மேரேஜ் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி, அது பேர் என்ன, வேலைக்கு போறப்பன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட். இதுல குளோபலைசேஷனோட இம்பாக்ட் என்ன? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல ஒவ்வொருத்தருக்கும் லைக் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அவங்களோட பாப்புலேஷனே அதுல பெரிய இஷ்யூவா இருக்கலாம், இதுல ரேசியல் இஷ்யூஸ் இருக்கலாம். கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த அப்ரோச் இருக்கலே பெஸ்ட் பெனிஃபிட் அப்ரோச். ஓகே,
ஒர்க் பண்ணி பாருங்க, தெரியலனா வாங்க இன்னொருக்கா கூட we can go through again, right? அருண் பேசுறது வரலடா. ஓகே, குளோபலைசேஷன் பார்த்துக்கோங்க, ஃபன்னா இருக்கும். குளோபலைசேஷன் அப்படிங்கிறது நீங்க ஜிஎஸ்டி என்னென்ன படிக்கிறீங்களோ அதுல சோஷியல் வேல்யூஸ் முதல்ல ஒரு அஞ்சு பேராமீட்டர் சொன்னல, 5 கூட கனெக்ட் பண்ணி எழுதுறது தான் மேக்ஸிமம் வரும். அது ஹியூமன்ஸை டாமினேட்டா எழுதிங்கன்னா இந்த இடத்துல குளோபலைசேஷன் அவ்வளவுதான். எக்கனாமிக் டாமினேட் இல்லாம ஹியூமன் டாமினேட்டர் எழுதணும். ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் எந்த கொஸ்டின்ல வரப்போகுது, இதே குளோபலைசேஷன் ஜிஎஸ்டில இருந்தா எக்கனாமி ஹையா எழுதணும். இங்க வர்றதுனால சோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அதை ஹையா வச்சு எழுதணும். ஓகே, அந்த பேலன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க, அது வருங்க, அது கொஞ்சமா உங்களுக்கே வரும். இப்போ நான் பெருசா இது பண்ணுங்கிறது இல்லை. நெக்ஸ்ட் கம்யூனலிசம், சோசியல் அண்ட் ரிலிஜன், செக்யூலரிசம், மூணுத்தையும் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் அப்ரோச் தான். லெஃப்ட் ஹேண்ட் அப்ரோச்சுங்கிறது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பேஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போகணும். ஓகே, டேட்டா மஸ்ட், டேட்டா இல்லாம இந்த இடத்துல நீங்க எழுத முடியாது எதையுமே. இது கொஸ்டின்ஸ் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். இதுல ஃப்ரேம் ஒர்க்கோ இல்ல ஸ்கெல்டனோ கிடையாது. இங்க எழுதுறதே பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஜிஎஸ்டி டாபிக் வரும். அந்த டாபிக் கனெக்ட் பண்ணி தான் இங்க மேக்ஸிமம் எழுதுற மாதிரி இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஹவு இந்தியன் கான்செப்ட் ஆஃப் செக்யூரிசம் டிஃபரெண்ட் ஃப்ரம் வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் செக்யூரிசம். இது எங்க பாத்தீங்க? இதே கொஸ்டின் GS2ல இதே கொஸ்டின் வந்து அதே கொஸ்டினுக்கு வந்திருக்கு, தெரியுதா? எவ்வளவு ஈஸியா, லைக் அதே மாதிரி 2 மேஜர் லீகல் இனிஷியேட்டிவ் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆர் ஸ்கிரிப்ட் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் ST. வல்னரபிள் செக்ஷன்ஸ்ல நீங்க என்னென்ன படிப்பீங்களோ அது இங்க அப்படியே வரும். அதனால சொல்றது என்னன்னா, இங்க நீங்க எழுதுறப்ப கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்த பீன் பண்ணி தான் எழுத முடியும். ஸ்கீம்ஸ் டாமினேட்டர் இல்லாம ஃபேக்ட் டாமினேட்டர் இந்த இடத்துல எழுதணும். இவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கான இஷ்யூஸ் இவ்வளவு இருக்கு. நீங்க போய் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நீங்க பிரகார்ல போய் டீட்டெயில் பாருங்க, இவ்வளவுதான் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கும் அன்அட்ரஸ்டா இருப்பாங்க, ஃபார்மல் செக்டார்ல இருக்க மாட்டாங்க, டேட்டா லேக்டன்சி இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இனர்ஷியா இருக்கும், பொலிட்டிக்கல் வில் இருக்காது, அட்ரஸ் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இவ்வளவுதான் 7 பாயிண்ட்ஸ் தான். இதை தாண்டி ஒன்றும் பெருசா வராது. புரியுதா? இதை நீங்க எழுதுறதுக்கு வல்னரபிள் செக்ஷன் எல்லாத்துக்கும் இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு வல்னரபிள் செக்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, வரும். டோன்ட் வரி. சில லூசுத்தனமான கொஸ்டின்ஸ் வரும், அதை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சாலியன்ஸ் ஆஃப் செக்ட் இன் இந்தியன் சொசைட்டி என்ன எழுதியிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியாது, சொல்றேன். இதெல்லாம் பவுன்சர், ஃப்ரீயா விடுங்க. ஓகே, போலாமா? அடுத்த டாபிக். ஒரு 1 minute or 2 minute பிரேக். டவுட் இருந்தா கேளுங்க. கிணத்துக்குள்ள இருந்து கேக்குதுடா டேய். ப்ரோ இப்போ கேக்குதா? ஹலோ, கிளியர் சொல்லுங்க. கிளியரா? நீங்க சொசைட்டில ஃபுட்டஸ்ல இருந்து காஃபின்ல ஸ்கூல்ஸா இருக்கட்டும், அடல்ட்டா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், ஒர்க்கா இருக்கட்டும், அடுத்த ஒரு 2 சொன்னீங்க. என்ன இதுங்கிறது, ஐ மீன் Geriatric. ஃபுல்லா ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து உள்ளக்க நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ அடல்ட்டா இருக்கட்டும், ஐ மீன் பாத்தீங்கன்னா IMR இருக்கட்டும், TMR இருக்கட்டும், ஓகே, மேரேஜுக்காக இருக்கட்டும், ஜாயின்ட் ஃபேமிலில இருந்து நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கட்டும், சம்திங் ஒர்க்குக்காக இருக்கட்டும், ஸோ அந்த இதுக்குள்ளக்க ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. அருண் இங்க இது பாருங்க, என்னோட கொஃபினுக்கு அப்புறம் கொஃபினுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஓல்ட் ஏஜா இருப்பாங்க. ஓல்ட் ஏஜுக்கோட பேர்ல கரியாட்ரிக்ஸ். ஓகேவா? நீ ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்னு ஆரம்பிச்சுன்னா அது வந்து எக்கனாமிக். அதே சொசைட்டில பத்தி பேசுறப்ப கரியாட்ரிக் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதே படுத்த படுக்கையா இருந்தாங்கன்னா பாலியேட்டிவ் கேர், ரைட்? இவ்வளவுதான் நெட்வொர்க் சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் தர சொன்னியா?
எக்ஸாம்பிள் மாதிரி இல்ல ப்ரோ. ஐ மீன் ஒரு ஆ ஸ்கூலுக்குன்னா நீங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கல்ல, இந்த மாதிரி ஆ இருக்கும். ஐ மீன் அங்க உள்ள டிஃபிகல்ட்டி சம்திங் ஆ. ரிலேட்டட். எக்ஸாம்பிள் மாதிரி இன்னும் கொஞ்சம் மைனூட் டீட்டெயிலா கேட்குறேன். இல்ல அது நீ ப்ரிப்பேர் பண்ணாதான் உனக்கு தெரியும். லைக் இது ஃபுல்லா ஒரு ஓகே. கம்ப்ளீட் இது நீ கேட்கறது வந்து எஸ். ஃபுல்லா கேட்குற. அது நீயா ப்ரிப்பேர் பண்ணப்பதான் தெரியும். ஏன்னா அது அவ்வளோ இருக்கு அதுல படிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்னு எடுத்துக்கோமே. ஸ்கூல் இன் ரூரல், ஸ்கூல் இன் அர்பன், ஸ்கூல் இன் ஹில்ஸ், ஸ்கூல் ஆஃப் நார்த் ஈஸ்ட், ஸ்கூல் ஆஃப் நார்த்தன் இந்தியா, ஸ்கூல் ஆஃப் சதர்ன் இந்தியா. இவ்வளோ டிமென்ஷன் அந்த ஒரு ஸ்கூலிங் அப்படிங்கிறது மட்டும் போகும். இன்னும் நியூட்ரிஷன் ஆரம்பிச்சுன்னா அங்கே ஒன்று போகும். செக்ஸ் எஜுகேஷன் ஆரம்பிச்சுன்னா அதில் மல்டிபிள் ஏரியாஸ் இருக்கு. பேட்ரிலியல் சொசைட்டியில் செக்ஸ் எஜுகேஷன் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. மேட்ரியார்கல் சொசைட்டியில் அம்மாவே செக்ஸ் எஜுகேஷன் தருவாங்க. ஓகே. நான் ஒவ்வொன்றும் மைன்யூட்டா சொல்லணும்னா லைக் ரொம்ப ஓகே. லென்த்தி அது. ஒன்ஸ் கோ த்ரூ ஓகே பண்ண ப்ரோ. சப்போஸ் பார்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே தெரியல அப்படின்னா ஓகே ப்ரோ. ஓகே. இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கா என்ன? இதான் படிக்க படிக்க ஓகே, சப்போஸ் பாருங்க. இல்லைன்னா நம்ம அந்த 5 நாள் கழிச்சு வரோம்ல, அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, அடுத்த டாபிக். வெல்கம் டு கிரேட் கிரியாலன் மேஜிக் ஷோ, த கிரேட் ஜியாகிரபி. 110 மார்க்ல இருந்து 150 மார்க் வரைக்கும் டாமினேட் பண்ணுங்க. லிட்ரலி 110 மார்க் அப்படிங்கிறது GS1 GS3 மூணுத்தையுமே கணக்கு சேர்த்து தான் சொல்றேன். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகே, சப்போஸ் கேஸ் ஸ்டடி வந்தாலும் நமக்கு நல்லது. சரி, இது இல்லை என்ன பண்ணலாம்? டிஜிபி சைலேந்திர பாபு சார் மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்றது, எல்லாம் டாபிக் அப்படிதான் இருக்குது. இந்த வருஷம் ஃபிஜார் பத்தி கேட்டு வச்சான், யாருக்கு தெரியும். ஆனா யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, நாங்க இத்தனை நம்பினது வந்து கிளைமேட்டாலஜி ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பான்னு நம்பி இதை பத்தி போயிட்டு இருந்தோம். போஸ்ட்னு ஃபிஜார்னு போயிட்டான். ஸோ அப்படிதான் அவன் கேட்பான். ரைட், இதில் நான் வந்து வேற என்ன நான் சொல்றது, ஜாகிரஃபரா சொன்னா நிறைய போகும். இது நீங்களே கேளுங்க, நான் இது சொல்றேன் ஃபர்தரா. ஓகே, பட் இதுல எப்படி நான் பிரிக்கிறது வேணா சொல்றேன், அது இன்னும் ஈஸியா இருக்கும். அவனே சிலபஸ் தந்திருக்கான். சரி வாங்க, பிசிக்கல் ஜியாகிரபின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கிளைமேட்டாலஜி, இது பேர் என்ன, ஜியோமார்பாலஜி, கிளைமேட்டாலஜி தவிர்த்து அதர்ஸ். அடுத்து எக்கனாமிக்கல் ஜியாகிரபி அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன மினரல்னு எடுத்தீங்கன்னா ராக் ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி இருக்குது. அடுத்து ஓஷன் என்ன, இதுலயும் அதே ஓஷனோகிராஃபி ஜியோமார்பாலஜி தான், பட் நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. மூணாவதா ஹியூமனை இம்பேக்ட் மாதிரியான விஷயங்களை அவன் கொஸ்டின் கேட்பான். யூபிஎஸ்சி இதில் ப்ரிடாமினெட்லி 1 3 தான் சூஸ் பண்ணியிருக்கான். எத்தனை நாள் 2 அப்பப்போ கேட்குறான், அப்பப்போ கேட்க மாட்டேங்கிறான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, புரிச்சா? இது எக்ஸ்பிளைன் பண்ணால் பெருசாக போங்க. எனக்கு லைட்டாக ஒரு பயமும் இருக்கு, நான் ஆரம்பிச்சுன்னா எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவேன்ட்டு. அதனால தான் ஆரம்பத்திலேயே அணைக்கட்டு போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட பாருங்க, 2017 கொஸ்டின். ஜூனோ மிஷன் ஆஃப் நாசா டு அண்டர்ஸ்டாண்ட் ஆரிஜின் எவல்யூஷன் ஆஃப் எர்த். ஜூனோ ஜூபிட்டர் போட மிஷன் எதுக்கு கண்டுபிடும்? ஐயோ யூரோப்பா, கனமாண்டியே, கன்யமேட், இந்த தான் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர், பெரிய பெரிய சேட்டலைட்ஸ். அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு டீடைல்ஸ் எடுத்து தரதா இருந்துச்சு. அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சோம். ஓகே, கிரியோஸ்பியர் அஃபெக்ட் குளோபல் கிளைமேட், இது ஒரு ப்ரிடாமினன்ட் ஏரியா. இதெல்லாம் அப்படியே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் பாட்டு கேட்டுட்டு கிடப்பான் வேற வேலை இல்லாம. எனக்கு வேற என்ன சொல்றது, இதெல்லாம் ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க. ஜியாகிரபினால இவ்வளவுதாங்க எனக்கு சொல்லித்தர தெரியும். ஏன்னா உள்ள போனா ஆப்ஷனல் லெவல்ல போயிடுவேன், கண்ட்ரோல் கண்டிப்பா என்னால பண்ண முடியாது. அதனால நான் கேட்கறேன், ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. கொஸ்டின் பாருங்க, அரைச்சமாவே இதோ இந்த இந்த ஒரு ஏரியா வச்சு நிறைய தடவை அடிச்சிருப்பான். சர்க்கம் பசிபிக் ஜோன், இங்க இருக்க ஹிமாலயஸ் அது பேர் என்ன, வல்கனஸ் பத்தியோ இல்ல அந்த ரூரல் எர்த்குவேக் பத்தியோ தான் திரும்ப திரும்ப கொஸ்டின் வந்திருக்கும். டிராபிக்கல் சைக்ளோனு, 1000 ஆஃப் ஐலாண்ட்ஸ் இன் இந்தோனேஷியா அண்ட் பிலிப்பைன்ஸ் ஆர்ச்சிபிலிகோ, இது அந்த ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்க ரீஜன் தான். ஓகேவா.
வெஸ்டர்ன் கேட்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல பர்டிகுலர் லேண்ட்ஸ்லைட்னா அப்படியே உயிரை விட்டுருவான். ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்பாங்களாண்ணா? அது நாளைக்கு பார்த்துருவோம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல. போமா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை பத்தி அதிகமா நம்ம பேப்பர்ஸ்ல படிக்க மாட்டோம். பட் இதுதான் அவ்வளோ கொஸ்டின், டைனமிக்கா அவ்வளோ கொஸ்டின் வரும். உள்ள போவோமா? கடைசியா வந்து இது அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. வந்து கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள டாமினேட்டட் ஏரியா. சரி, இந்த 36 கொஸ்டின்ஸ் இருக்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் வந்து நியூஸ் பேப்பர் பிளஸ் ஸ்டாட்டிக் போர்ஷன். ஸ்டாட்டிக் போர்ஷன்னா இண்டஸ்ட்ரீஸ் தான் கொஸ்டின் அவனுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், ரப்பரு, விண்டு, டெக்கானு, அயன் அண்ட் ஸ்டீல், சோலார், அக்ரோ, ஐஆர்என்எஸ்எஸ். இது அந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். என்னடா இதெல்லாம் கேட்டிருக்கான்னு நினைக்கிறாங்க. ப்ரிலிம்ஸோட இம்பாக்ட் அப்படியே மெயின்ஸ் இருக்கும். அந்த டைப் கொஸ்டின் இது. ப்ளூ ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் காரிடார் எல்லாமே மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்திருக்கும். இல்லை நம்ம பட்ஜெட்ல அதை பத்தி பேசியிருப்பானுங்க, ஸ்கீம் அலோகேட் பண்ணியிருப்பானுங்க, ஏதாவது பணத்தை ஒதுக்கி இருப்பானுங்க, வேற என்ன அதை பத்தி டிபேட்ஸ் எங்கேயாவது போயிருக்கும். அதனால கொஸ்டின் டைரக்ட்லி கொண்டாந்து வச்சிருவான். ரெண்டாவது சிஏ டாமினேட், நியூஸ் பேப்பர் டாமினேட் இல்லை. அது எப்படி இருக்கணும்? இந்த கொஸ்டின் பாருங்க, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல் ஆயில் இன் த வேர்ல்டு. கொஸ்டின் வந்து 2021. இது ஏன் வந்துச்சு? பேக்ரவுண்ட் எடுத்து டேட்டா ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல தான் நம்ம வந்து க்ரூட் ஆயில் பத்தி இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ரஷ்யா கிட்ட நிறைய வாங்கி வச்சிருந்தோம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். ஜிடிபி, மைனிங் பத்தி, கோண்ட்வானா லேண்டை பத்தி கனெக்ட் பண்ணியிருப்போம். இது ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சலாம். பட் மைனிங் அந்த வருஷம் தான் திரும்பி ரைஸ் ஆச்சு ஜிடிபியில். அதனால கொஸ்டின் எப்படி GS3 கொஸ்டின் எப்படி ஜாகிரபி கொஸ்டின் மாற்றிருக்கான் பார்த்தீங்களா? வேற மாதிரில அவன். அடுத்து ரிசோர்ஸ் பேஸ்டு மேனுஃபேக்சரிங், ப்ரொமோட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக அப்போதாங்க ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க. அதனால அந்த 2019 அப்படியே அந்த கொஸ்டின் வந்துச்சு. இதெல்லாம் ஜஸ்ட் ஆன்டிசிபேட் பண்ண கொஸ்டின்ஸ். என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா கொஸ்டினை பாருங்க. கேன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ரீஜனல் ரிசோர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹெல்ப் இன் ப்ரொமோட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. அவ்வளோதான். வேற என்னதோ கீன் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்டிக் ரீஜன். ஆர்டிக் அது பேர் என்ன? ஆர்டிக் ரீஜன் குரூப்பிங். ஆர்டிக் குரூப்பிங் பேர் என்னங்க? சம்திங் ஏதோ அந்த 8 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதில் வந்து மெம்பர் ஆகிறதுக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதனால அந்த கொஸ்டின் வந்துருச்சு. ஆர்டிக் கவுன்சில். ஆர்டிக் கவுன்சில், ரைட்? தெரியுதா? அவங்களோட ஆஸ்பிரேஷன் இவ்வளவுதான். அதுக்கு நீங்க இந்த அளவுக்கு ரெடியா இருந்தாலே போதும். பேசிக் பேக்ரவுண்ட் டேட்டா நான் சொல்றேன். இருக்கலே டஃபஸ்ட் ஏரியா ஃபார் ப்ரிப்பேரிங் இந்த ஹோல் GS1 பேப்பர் இந்த டாபிக் 11 தான். அது இப்போ உங்களுக்கு தெரியாது. ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்ப மண்டை பிச்சுக்கும். கொஸ்டினும் அந்த மாதிரி தான் கேட்பான். இது ரெடி ஆகிறதுக்கு நான் வேற என்ன சொல்றது, இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற டாபிக்லாம் உங்களுக்கு டேட்டா எல்லாமே கிடைச்சிடும். அந்த டாபிக்கு நீங்க மண்டையை பிச்சுக்குவீங்க. கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி டைவர்ஸ்டான கொஸ்டின்ஸ் அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ எனக்கு நான் பயம்லாம் முறுத்தலைங்க. ஐம் ஸ்டேட்டிங் த ரியல் ஃபேக்ட். மற்ற எல்லா ஏரியாவும் ஈஸின்னு சொன்னவன் ஏன் இந்த ஏரியாவை மட்டும் இவ்வளோ பயமுறுத்தனா? இந்த ஏரியா இப்படித்தான். ஒன்றும் இல்லை, கொஸ்டினை மட்டும் பாருங்க. 36 கொஸ்டின் ஒரு தடவை படிங்க. இப்போ 2 கொஸ்டின் ஆட் ஆகும். 38 கொஸ்டின் ஆட் பண்ணுங்க, படிங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னடா என்னென்னமோ கேட்டீங்கன்ட்டு. ஓகே. அண்டு லாஸ்ட் ஏரியா இது அப்படியே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட ஆட் ஆகும். இங்க எழுதுறப்ப அங்க எழுதுறப்ப 2 டிஃபரன்ஸ். இங்க எழுதுறப்ப பிக்சர்ல டீட்டெயில்ஸ் தரணும், இங்க எழுதுறப்ப டீட்டெயில்ஸையே பிக்சரா தரணும். பிக்சர்னா ஃப்ளோ சார்ட்டா தரணும். புரிஞ்சதா? இன்னும் கிளியரா சொல்லணுமா? GS1 எழுதுறப்ப முடிஞ்ச அளவுக்கு இந்தியா வரைஞ்சி லேண்ட்ஸ்லைடா இங்க, சாயில் ஏரேஷனா இங்க,
ஃப்ளட்டா இங்க புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? டயக்ராம் மேக் சென்ஸ் இன் GS1. ஆனா GS2 பொறுத்த வரைக்கும் டயக்ராம் மட்டும் மேட்ரு கிடையாது. டயக்ராம்க்கு அப்புறம் NDMA இங்க இந்த ஸ்ட்ராட்டஜில எடுத்திருக்காங்க, அந்த ஊரோட SDMA இந்த மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வார்னிங் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு கொண்டு போறது இருக்கு. காட் இட். இந்த டயக்ராம் மட்டும் போட்டா GS1 ஓகே. பட் GS3க்கு இப்போ ஃப்ளட்டிங்னு போட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த லக்னோல இது வச்சிருக்கோம், கான்பூர்ல இந்த மாதிரி வச்சிருக்கோம், லைக் வார்னிங் சிஸ்டம்லாம் இந்த ஊர்ல ஃபிட் பண்ணிருக்கோன்ட்டு டீட்டெயில்ஸை பிக்சர்ல தந்தீங்கன்னா மோர் எஃபெக்டிவ் ஃபெச்சிங்காக இருக்கும். ஓகே, புரிஞ்சதா? புரிஞ்சுதுண்ணா. இந்த டிஃப்ரென்ஸ் நிறைய பேருக்கு காட்டவும் தெரியாது, ஃபர்ஸ்ட் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல, இன்ஸ்டியூட்டை சொல்லிட்டு இருக்கேன். டயக்ராம் போடுப்பான்றாங்க. நோ, டயக்ராம் மட்டும் பார்த்தாது. டிசாஸ்டர் மேனேஜர் எழுதுறப்ப டீட்டெயில்ஸ் மார்க் யூ லாட். ஏன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா தாங்க பேசும். புயல் வரப்போதா, இந்த கரையோரம் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ எலிவேஷன் இருந்தால் அந்த மக்களை பாதுகாக்க முடியுன்ற டேட்டா தான் பேசும் தவிர இந்த பேப்பர் ஒன்ல இருக்க மாதிரி அதுக்கான பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் பேசாது. சைக்ளோன் எப்படி வருதுன்னு சொன்னால் GS1, சைக்ளோன் வரப்ப இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னா GS3. இப்போ அந்த லைன் ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு. பட் அழிஞ்சதுலையும் நீ இந்த மாதிரி வேரியேஷன் காட்டி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் GS1ல என்ன மாதிரி கலர்ல அந்த வார்னிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்துச்சு. இப்போ நீங்க வந்துட்டு டே இது GS3 கொஸ்டின் ஏன்டா இங்க கேட்டேன்னா கேட்க முடியாது. அப்படியே மேனேஜ் பண்ண கத்துக்கணும். ஃபைன். கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு புரியும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினும் முடிச்சிருங்க. ரஷ் பண்ணி அடிங்க, ஒன்றும் ஆகாது, முடிக்கலாம். GS1 ஓவர். சொல்ல வேண்டியவை முடிந்த அளவுக்கு நான் ரஷ் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்து GS2 போகலாம், இல்லை அப்புறம் வைக்கணுமா, கொஞ்சம் பிரேக் வேணுமா? நிறைய இன்புட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும், தயவு செஞ்சு சொல்லுங்க. ரஷ் பண்ணிட்டு போனா வருவீங்களா அப்படின்ட்டு. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்ண்ணா. ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கலாம்ண்ணா. சரி, அப்படியே செஷன் ஆன்ல இருக்கட்டும், பிரேக் எடுத்துக்கோங்க.